ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். காய்கறி எல்லாம் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். என்கிட்ட மாங்காய் இல்லை. அதனால நான் காயெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக கருவாட்டு குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 100 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய் 3, 2 தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 10-12 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கருவாடு வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா சூடான தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேங்க. சுட சுட தண்ணி ஒரு பாத்திரத்தில் கருவாடு போட்டுட்டு நம்ம சுடு தண்ணியை வந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடான தண்ணியை ஊற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தலையெல்லாம் வந்து அதுவே தானாக வந்து கலண்டு வந்துடும். அப்படியே நம்ம வந்து ஒரு அரிகரண்டி வச்சு நம்ம அலாசி விட்டோம் அப்படின்னா அந்த தலையெல்லாம் பிஞ்சு வந்துடுங்க. இந்த தலை நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து இப்படி அலாசினீங்க அப்படின்னாவே அடியில் இருக்கிற கல், மண், அந்த தலை எல்லாமே தனியாக வந்துடும். இதே கரண்டியை வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு கருவாடை தான் வந்து மாற்றி மாற்றி எடுத்து போட்டு கழுவும்போது அந்த மண்ணெல்லாம் அடியில் நின்றும். அதே பாத்திரத்திலே வச்சுட்டு தண்ணியை மட்டும் நம்ம வடிக்க கூடாது. அதனால் இன்னொரு பாத்திரத்தையும் வச்சுட்டு கருவாடு வந்து அந்த கரண்டியால் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அடியில் இருக்கிற மண் அப்படியே நின்றுடும். அதே மாதிரி நல்லா ஒரு 4-5 வாட்டி வந்து கருவாட்டை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறது. அவ்வளவுதாங்க. பெரிய வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ புளியை வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி தான் அதுக்கும் ஊற்றியிருக்கேன். சீக்கிரமாக புளி வந்து நமக்கு கரைஞ்சி வந்துடும். அதுக்காக நான் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு, கருவாடும் வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இந்த சட்டி நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்குங்க. வெந்தயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருவேப்பிலையை போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே பூண்டு வந்து நான் 10 பல் பூண்டையும் வந்து தட்டி தான் போடுறேன். குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஃப்ளேவருக்காக போடுறேங்க. ஒரு பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன் நான். சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இது கூட வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி இருந்தால் கூட நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுறேன்.
நல்லா ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துட்டு அது கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட வெறும் கருவாடு மட்டும் போட்டு குழம்பு வச்சாலும் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காய்கறி போட்டு வச்சோம்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ காயெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா கருவாடு வந்து சீக்கிரமாக வெந்துடும். காயெல்லாம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வந்து கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து குழம்பு தண்ணி மாதிரி வேண்டாம், கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வேகணும் அப்படின்னா ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.